அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் இஸ்லாமில் மிக விசேஷமான சூறாவான யாசீன் பற்றி பேசப் போகிறோம். யாசீன் இது ஒரு சாதாரண சூறா இல்லை, இது குர்ஆனின் இதயம் என்று பல உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள். இதை ஓதுவோருக்கு அல்லாஹ் அளிக்கும் நன்மைகள் எண்ணிக்கையில்லாமல் அதிகம். சூரா யாசின் ஓதும் போது இதயத்தில் இருந்த சுமை தளர ஆரம்பிக்கும். மன அழுத்தம், கவலை, பயம் அனைத்தும் மெதுவாக குறையும். அல்லாஹ் தானே சொல்கிறார், நான் தான் மனங்களுக்கு அமைதி கொடுப்பவன். யாசீன் அந்த அமைதிக்கான கதவு என்று. வாழ்க்கையில் வேலை, குடும்பம் எதுவாக இருந்தாலும் முடங்கிய விஷயங்கள் இருந்தால் யாசீன் ஓதவும் அல்லாஹ் வழி திறக்கிறார். பலரின் உண்மையான அனுபவம் இதுதான். இரவில் யாசீன் ஓதுபவருக்கு அந்த இரவிலேயே அல்லாஹ் பெரும் மன்னிப்பு வழங்குவார் என்று பல உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள். இது ஒரு ரஹமத் சூரா, கருணையிறங்கும் சூரா. சூரா யாசீன் ஓதும் வீட்டில் வருமானத்தில் பரக்கத் அதிகரிக்கும். அதாவது சம்பளம் குறைந்திருந்தாலும் அதன் நன்மைகள் அதிகமாகும். அல்லாஹ்வில் அடங்குவதால் வாழ்க்கை சீராகும். பல உண்மையான சம்பவங்களில் யாசீன் ஓதுபவருக்கு விபத்துக்கள் தப்பிப்பது, திடீர் ஆபத்துக்கள் விலகுவது, பாதகமான விஷயங்கள் நெருங்காதது பதிவாகியுள்ளது. யாசீன் என்பது ஒரு அல்லாஹ்வின் காப்பு கவசம். முடிவரையின் நேரத்தில் யாசீன் ஓதுவது உயிர் வெளியேறுதலை எளிதாக்கும் என்று பல பெரிய உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள். அது அந்த மனிதரின் மனதை அமைதிப்படுத்தும். யாசீன் ஓதப்படும் வீட்டில் அமைதி, ஒளி, பரக்கத் நிறைந்திருக்கும். கலகங்கள், கோபம், சண்டைகள் குறையும். இதயங்களில் கருணை அதிகரிக்கும். யாசீனில் உள்ள வசனங்கள் அல்லாஹ்வின் சக்தியையும் அதிசயங்களையும் நினைவூட்டும். இதயத்தில் ஈமான் அதிகரிக்கும். நல்ல வாழ்க்கைக்கு இது மிக பெரிய ஆதாரம். அன்பான சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, சூரா யாசீனை ஒவ்வொரு பிரச்சனையிலும், ஒவ்வொரு பயத்திலும், ஒவ்வொரு தயக்கம் இருந்தாலும் ஓதுங்கள். அல்லாஹ் உங்கள் மனதை அமைதிப்படுத்துவார், வழியை திறப்பார், கருணையை இறக்குவார். அல்லாஹ் நம் அனைவரையும் குர்ஆனின் ஒளியில் வாழச் செய்க. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.